பன்னீரில் ஒரு ஒரு காரக்கறி. நாம் இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இல்லை நீங்கள் ஏதோ ஒரு டிஷ்ஷுக்காக நீங்கள் பன்னீரை வாங்குறீங்க இல்லை வீட்டிலே செய்கிறீங்க. அதில் ஒரு 5-6 துண்டு எடுத்து வச்சிங்கன்னா போதும். நல்ல மதிய சாதத்துக்கு தயிருக்கு தொட்டு சாப்பிடவோ இல்லை வெரைட்டி சாதத்துக்கோ இல்லை சும்மா வெறுமனே சாப்பிடக்கூட இது ஒரு அட்டகாசமான. ஏன்னா கொஞ்சம் இருந்தால் போதும் பன்னீர். ஏன்னா மற்ற வெங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது நல்ல குவான்டிட்டி ஜாஸ்தியாகும். அதுபோல் சிம்பிளாக இன்றைக்கி அந்த பன்னீர் காரக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுந்து தாளித்து வருது, ஒரு பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் வெட்டியிருக்கேன், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் துண்டு துண்டாக இப்படி வெட்டிக்கிங்க. நல்ல பெரிய பல் பூண்டாக இருக்கிறதால ஒன்று நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 3 கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி போடும்போது தான் இந்த டிஷ்ஷு ருசியாக இருக்கும். இப்போ நம்ம காமிச்ச எல்லா பொருட்களையும் ஒன்றா எண்ணெயில் போட்டுடுறோம். நல்லா பெரட்டி கொடுக்குறோம். வெங்காயம் நல்லா ஒரு 20% வதங்கினோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுறோம். நல்லா இதுவுமே ஃப்ரை ஆகும் எண்ணெயோட. ஃபஸ்ட்டே ஜீரகம் போட்டு தாளிக்க வேணாம், ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக ஜீரகம் போடணும். 80% வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வரமிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடி, கறி மசால் பொடி, உப்பு. கறி மசால் பொடியில் ரொம்ப கம்மியாக மசாலா பொருட்கள் நான் கலந்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா, பிரியாணி மசாலாம் போடுறதா இருந்தால் ஒரு பிஞ்சு போட்டுக்குங்க. நல்லா எண்ணெயில் பெரட்டி கொடுக்குறோம் 1 நிமிஷம். இப்போ பன்னீர் துண்டங்களை போடுறோம். ஏன்னா எண்ணி ஒரு 10 துண்டங்கள் தான் இருக்கும். நல்ல சிம்மிலே வச்சு பெரட்டி பெரட்டி கொடுக்குறோம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்ல பச்சை வாடை போயிடும், ஒரு 1.5 நிமிஷத்தில் போயிடும். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடும்போது அந்த கலரை நல்ல பிரைட்டாக எடுத்து கொடுக்கறதுக்காக மஞ்சப்பொடி. இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்ல உப்பு புளிப்பு காரமாக நல்லா இருக்கும், அருமையான டேஸ்ட்டு. அதுக்கு தக்காளி போடக்கூடாது. நம்ம ஒரு 10 சொட்டு எலுமிச்சஞ்சாறை விட்டுக்கிறோம். கசூரி மேதி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி வச்சிங்கன்னா ரொம்ப சப்பாத்திக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு. பன்னீர் கம்மியாக இருக்கிறதால, வெங்காயம் அதெல்லாம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதால சாயந்தரம் குழந்தைங்களுக்கு ஒரு 10 துண்டு வச்சுருந்திங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த முறையில் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். சுவை எல்லாத்துக்குமே பிடிக்கும், சின்னவங்க பெரியவங்க வரையிலுமே. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.